வணக்கம். இதான் நம்ம தலைவர் பேசுறேன். நம்ம எல்லா விஷயத்தையுமே பொதுவா அரசியல தவிர்த்தும் பேசுறோம். அரசியல தாண்டியும் பேசுறோம். அரசியலையும் பேசுறோம். நம்ம சேனலுடைய இது. இப்ப சமீப காலமா நம்ம இப்ப கூட இந்த எல்னினோவ பத்தி பேசுனோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு இடையில நம்ம ஆன்மீகத்த பத்தி, என் குருநாதர பத்தி 2, 3 வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்ம. இப்ப சமீப காலமா எனக்கு ஒரு ஒரு டவுட் ஒண்ணு, ஒரு சந்தேகம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. ஒரு 1 வாரத்துக்குள்ள. மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேருந்தேன் நம்ம இந்துக்கள்ல மிகப்பெரிய ஆட்கள். மிகப்பெரிய கடவுள்களா 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா, விஷ்ணுவுக்கு அதிகமான பக்தர்கள் இருக்காங்க. சிவனுக்கு அதிகமான பக்தர்கள் இருக்காங்க. அ பெ பிரம்மாவுக்கு அதிகமான பக்தர்கள் கிடையாது. ஆனா, அதிகமான கோயிலும் கிடையாது. கோயிலும் கிடையாது, பக்தர்களும் கிடையாது. ஆனா, இவங்கள தாண்டின வேலை அவருக்கு. பிரம்மாவுக்கு தான் இவங்க 2 பேரையும் தாண்டின வேலை பிரம்மாவுக்கு தான் அதிகமான வேலை. என்ன காரணம்? இது எப்படி இது வந்துச்சு? அவரு ஒரு கதை என்ன சொல்றாங்கன்னா, சிவனுடைய ஆழ நீளம் பார்க்கறதுக்காக போட்டி நடக்குது. ஆராருக்கு 2 பேர் கருவ வந்து போட்டி நடக்குது. விஷ்ணுவா பெரிய ஆளு, பிரம்மாவா பெரிய ஆள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிருக்காங்க. அப்புறம் சிவபெருமான் வர்றாரு. ஒரு பஞ்சாயத்து பேசுறாரு. "என்ன ஏது? என்னப்பா சண்டை போட்டுக்கிருக்கீங்க? பூலோகத்துல எந்த வேலையும் நடக்கல. வானம் ஈரேழு 14 லோகமும் தம்பிச்சு போய் நிக்குது. 2 பேரும் மல்லு கட்டிட்டு கிடக்கீங்க. நிப்பாட்டுங்கப்பா" அப்படின்னு ஒரு வர்றாராம் பஞ்சாயத்து. "என்ன? நான் தான் பெரிய ஆள். நான் தான் படைக்கிறவன் பெரிய ஆள். இல்ல நான் தான் காக்கிறவன் பெரிய ஆள். இவன் சண்டை 2 பேரும் பெரிய ஆளு, சின்ன ஆள் தெரியணும் அவ்வளவுதானே. இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கு எடுத்துருவோம்." சரி. என்னை யாருக்கு நீ அடியும், முனியும் பார்க்குறாங்களோ, அவங்க தான் பெரிய ஆளு. அடிய பார்த்துட்டா நீ பெரிய ஆளு. நுனிய பார்த்துட்டா நீ பெரிய ஆளு. என்ன சொல்ற? அப்படின்னு 2 பேரும் சரின்ட்டாங்க. பன்றி உருவம் எடுத்து மகாவிஷ்ணு பூமிக்கு கீழ துளைச்சு போய்க்கிட்டு இருக்காரு. யுக கணக்கா போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப இவரு என்னது அண்ணா பறவையில இவர் போய்க்கிட்டு இருக்காரு. யாரு? பிரம்மா போய்க்கிட்டு இருக்காரு. போய்க்கிட்டு வந்தோனே, கடைசியில பார்த்தா, ஆ போய்க்கிட்டே இருக்காங்க. இது சம்மந்தமா. அப்ப ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப தாழம்பூ மேல இருந்து கீழ வந்துகிட்டு இருக்கு. "ஏன் தாழம்பூவே எங்க போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே, நான் அழநீளம் பார்க்கறதுக்கா நான் போய்க்கிட்டு இருக்கேன். யுக கணக்கா வந்துகிட்டு இருக்கேன். ஈஸ்வரனுடைய பாதத்த பார்க்கணும். ஒண்ணுமே பாதத்த பார்க்க முடியல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியா? நான் இப்ப தானே போறேன். நீ இப்ப போய் நீ என்னத்த பார்க்கறது?" அப்படின்னு அவர் சரி நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குருவோம். நானு தலைமுடிய பார்த்ததா நான் சொல்லுவேன். பிரம்மா சொன்னாராம். நான் சிவனுடைய தலைமுடிய பார்த்ததா நான் ஆமான்னு சொல்லுவேன். சாட்சி யாருன்னு கேட்டா, நீ ஆமான்னு சொல்லணும். இது நம்ம 2 பேத்துக்குள்ள சரியா? அப்படின்னு சொன்னாராம். தாழம்பூ ஆமான்ட்டுச்சான். ரைட்டு உடனே கூப்பிட்டு, "ஏப்பா இங்க வாப்பா. நான் சிவனுடைய த முடிய பார்த்துட்டிப்பா" அப்படின்னு அவரு சொல்ல. "எப்படி பார்த்த? எங்க பார்த்த?" அப்படின்னு சிவபெருமானை எல்லாரும் வச்சு கேட்க. விஷ்ணு கிஷ்ணு எல்லாரும் வச்சு கேட்க. "நான் தான் வெற்றி. பார்த்துட்டீங்க. எங்க பார்த்த? இன்னாரு இந்த இடத்துல இப்படி இப்படி இருந்துச்சு, முடி இருந்துச்சு." "ஆமா நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்ல. "சாட்சி நீங்க தானே?" "ஆமா." "ஆனா பார்க்கவே இல்லையே." "பார்த்தோம் நீ எப்படி சொன்ன?" அப்படின்னு ஈஸ்வரன் புடிச்சுக்கிட்டாரு. புடிச்சுக்கிட்டோனே, "நீ பொய் சொன்ன அப்படிங்கிறதுக்காக உனக்கு இங்க கோயில் பூலோகத்துல இருக்கக்கூடாது." அப்படின்னு அவர் ஒரு சாவு விட்டுறாரு பிரம்மாவுக்கு. அதேபோல உன்னை யாரும் கோயில் குளத்துல வச்சு வழிபட மாட்டாங்க அப்படின்ற மாரி அதுக்கு ஒரு சாவு விட்டுறாரு. அதுலேருந்தே பிரம்மாவுக்கு கோயில் இல்ல. அ யாரும் அவர வழிபடுறதும் இல்ல. அதனால ஒரு கோயில்ல ஒரு ஓரமா அவர வச்சுப்புடுறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்து நமக்கு புராணங்கள்ல சொல்றாங்க. பிரம்மாவுடைய பேரே உண்மைய பேசுறவன் தான். பிரம்மாவுடைய பேரே உண்மைய பேசுறவன் தான். அவனுக்கு பொய்யினா என்னன்னே தெரியாதாம். என்ன எது நடந்துச்சோ அப்படியே சொல்லக்கூடிய ஆளாம் பிரம்மா. சரி. அவர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு கேட்டா, தங்க முட்டையில இருந்தே மொத பிறக்குறாரு. சரி. பிரம்மாவுடைய வாரிசு தான் அரிச்சந்திரன். பிரம்மாவனுடைய வாரிசு தான் ராமே வரைக்கும் வரும். இங்க கீழ வரைக்கும் அதே வரும். ராமே லவகுசா வரைக்கும் வரும். சரி. பிரம்மனுடைய வாரிசு தான் மனு. மனுவ பத்தி பேசும்போது இதையும் பேசுறேன். அதனால சொல்றேன். மனுவ பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மனு தர்மத்த பத்தி. அதனால பிரம்மாவ பத்தி நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய நேரம் வந்துச்சு. அப்ப மனு அவருடைய வம்சம் தான் மனு. இப்படி ஒவ்வொரு ஆளா இஸ்வாகு முனி அவருடைய வழியில இருந்தே வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளு, யாருக்குமே இல்லாத சிறப்பு, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்க மனுவுக்கு, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்க பிரம்மாவுக்கு, இவரு எப்படி பொய் பேசுவாரு? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. அவர் பேரே பொய் பேசாதவன். இன்னொரு பேரு சமஸ்கிருதத்துல சொல்றாய்ங்க, அவருக்கு பேரு தாதாங்கிறாய்ங்க. தாதா மிகப்பெரியவன். எல்லாத்துக்கும் பெரியவன் அவர்தான்றான். எப்படி? சிவபெருமானுக்கு மேல பெரிய ஆளுங்கிறான். மகாவிஷ்ணுக்கு மேல பெரிய ஆளுன்னு சொல்றான். வேத புத்தகத்துலலாம் சொல்றான். பிரம்மாவா பெரிய ஆளு அப்படின்னு அந்த மாரி சொல்றாங்க. வர்ணிக்கிறாங்க அவர பத்தி சொல்லும்போது. சரி. இப்படியாப்பட்ட ஆளு பொய் எப்படி சொல்லுவாரு? பொய் பேச முடியுமா? அவருக்கு பொய்னா என்னன்னே தெரியாதாம். அத பாருங்க பொய் பிரம்மாவுக்கு என்னன்னே தெரியாதாம். நடந்தத அப்படியே சொல்லிருவாராம்.
யார் என்ன கேட்டாலும் அப்படியே உடைச்சு விட்டுருவாரா, அவருக்கு எதுவுமே மறைச்சு வச்சிருக்கக்கூடிய பழக்கமே அவர்ட்ட இல்லையா. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்போ ஆய்வுல தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, பிரம்மாவை பத்தின விஷயங்கள் இப்ப நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 மணிய போல லைவுக்கு வருவோம். அந்த லைவ்ல நீங்க இது சம்பந்தமா யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ இப்ப கமெண்ட்ல பண்ணுங்க. அது சம்பந்தமா ஒரு செய்தியா வெளியிடுவோம்.